வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, என்னுடைய நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி 2026 பலன்கள் வரிசையில இன்றைக்கு மிதுன ராசி. மிதுனம் காலத்தால் அறியாத ஒரு பொக்கிஷமான ராசி. கடந்த சில வருடங்களாக மிதுன ராசி அன்பர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஸ்திரமா போல, ஏத்தமும் இறக்கமும் மாறி மாறி, ஒரு நல்ல செய்தியை அனுபவிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு துக்க செய்தி, ஒரு 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 டெவலப்மெண்ட் அதை பார்க்கறதுக்குள்ளேயும் ஒரு லாஸ், இப்படி மாறி மாறி இருக்கு. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கூட நிறைய, அதாவது ஒரு படி நீங்க மேல ஏறினீங்கன்னா 4 படி இழுக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ரெகக்னிஷனோ இல்லை ஒரு ரெம்யூனரேஷனோ கிடைக்கல. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒட்டுமொத்தமா சனி வக்ர பயிற்சி 2026 மிதுன ராசிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, இந்த காலம் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு சோதனையாக இருந்தாலும் வெகுவாரியான மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க திட்டமிட்டு செயல்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல பெரிய அளவிலான சக்சஸ் இந்த ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 வரை 138 நாட்களுக்குள்ள பிளான் பண்ணி நீங்க சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி சக்சஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கவே மாட்டாங்க. என்னதான் ஒரு சிலருக்கு பெரிய அளவுல இந்த சனி வக்ர பயிற்சி உதவி செய்யலை அப்படின்னாலும் கூட பெருவாரியான மிதுன ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது நீங்க ஒரு படி ஏறினா 4 படி இறங்குற தடங்கல்களை உடைச்சு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகுது. சனி வக்ரம் என்றால் என்ன? சனி பின்னோக்கி சுழலக்கூடிய தன்மை. நேர்கதியில சூரியனை சுத்தாம பின்னோக்கி சுத்துவார், ரிவர்ஸ்ல. அதுதான் சனி வக்ரம்ன்றோம். இந்த சனி வக்ர காலத்துல ஒரு ராசிக்கு சனியால என்ன ஒரு பலன் அப்படின்னா, மிதுனத்துக்கு கடந்த கால வாழ்க்கையில நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதற்கான கர்மா என்ன, நம்ம என்ன தவறு செய்தோன்னு நமக்கு உணர்த்துவார் சனி பகவான். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம நம்ம வாழ்க்கையை சரிசமப்படுத்துவார். 3வது விஷயம் என்னன்னா, உழைப்புக்கு நீங்க நிறைய உழைச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு பலனை கிடைக்கல. அந்த உழைப்பிற்கான பலனை தருவார் சனி பகவான். இந்த 3 தான் சனி பகவான் செய்யக்கூடியது. நம்ம பொறுமையாகவும் கட்டுப்பாடனும் இருக்கணுங்கிற ஒரு ஒழுக்க விதியை நமக்கு சொல்லி தருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப தற்சமயம் 10ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார், தொழில் ஸ்தானத்துல. இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மிதுனத்துக்கு. தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நிலைமை தொழில் வியாபாரம் என்பது பயங்கர எக்ஸ்பேன்ஷன் ஆகும், ஸ்கேலப் ஆகும். ஒரு 10,000 20,000 வியாபாரம் ஆகிட்டு இருந்த நிலைமையில 2 லட்சம் 3 லட்சம் ஆகிற அளவுக்கு மாறும். ஜூலை 27 முதல் டிசம்பர் 11க்குள்ள பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கும். வேலை செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு, ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் மட்டும் இல்லை, ஆன்சைட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நான் ஆன்சைட்டில் இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைவேறும். இப்போ பாக்கியத்தில் ராகு, 10ஆம் இடத்துல சனி, உச்சகுருவோட பார்வையில் இருக்கிறதே பெரிய விஷயம். வக்ரமானது இன்னும் பெரிய விஷயம். உங்களுடைய ஜென்ம குருவா இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு போய் குரு உச்சமானது உங்களுடைய 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்கிறார். இந்த சனி வக்ர பயிற்சியினால மிதுனத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மைன்னு சொல்ல பக்கங்கள் பத்தாது. கடன் தொல்லை, அதாவது 6ஆம் இடம் என்பது கடன், நோய்கள், மறைமுக எதிரி, இதை குறிப்பதாகும். இந்த 6ஆம் இடம் நோய்கள் நோய்கள் தீர்ந்து கடன் தொல்லையிலிருந்து நீங்க வெளியில எதிரிகளை வெல்வது. யார் ஒருவன் எதிரியை வெல்றானோ அவன் தான் வாழ்க்கையில பெரிய உச்சகட்டத்தை நோக்கி போறான்ட்டு தான் அர்த்தம். எதிரிகள் இருக்குன்னாலே நீங்க வளர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்ற மாதிரி கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. மிதுனத்துக்கு பல வருடங்களாக ஏதாவது ஒரு கடன் இருக்கும். மிதுனத்துக்கு ஏன் அந்த கடன் இருக்குங்கிறதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்துருக்கும். தனஸ்தானம் கடகம், அதுல சந்திரன் 13 நாள் வளர்வார், 13 நாள் தேய்வார். அப்படிதான் மிதுனத்துக்கு ஃபர்ஸ்ட் பாதி மாசம் நல்ல பணம் இருக்கும், அடுத்த பாதி மாசம் பணமே இருக்காது. அதை தவிர எங்காவது ஒரு இடத்துல ஒரு கடன் கூட இல்லாத மிதுன ராசி அன்பர்களை பார்க்கவே முடியாது. அது ஹவுசிங் லோனோ, பர்சனல் லோனோ, கன்சியூமர் லோனோ, என்ன லோன் வேணா வச்சுக்கலாம். ஜுவல் லோனோ, லோன் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு இருக்கும். அந்த லோன் கடன்லேருந்து வெளியில வரக்கூடிய
அற்புதம், அதிசயம் இந்த 138 நாட்கள்ல நடக்குது. எப்படி நடக்கும்? அதுதான் கிரகங்களுடைய வலிமை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எனிமீஸ், ஆப்போனன்ட் இல்லாம ஒருத்தன் வாழ்றான்னா அது பெட்டர் வாழாமே இருக்கலாம். ஏன்னா எனிமீஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையில சுவாரஸ்யமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா நம்ம தான் நம்மளோட முதல் எதிரி. நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா உலகமே நமக்கு எதிரி. இந்த எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொருள் சொல்றோம். நிறைய எதிர்ப்புகள் வரலாம், எதிரிகள் வரலாம். வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு எதிர்ப்பையும் எதிரியையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம், ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இப்போ வரும். மோட்டிவேஷனாக நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னேற போறீங்க. அதை பார்க்க தான் போறீங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தை உச்சகுரு பார்வை. இப்போ சனி வக்ரம். ஒரு கர்மஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றா அது மிதுன ராசிக்கு என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜ் மாதிரி லைஃப்ல வந்து திடீர்னு எப்பயாவது நடக்கும். அபூர்வமா எல்லாமே சரியா கிடைக்கும். அதாவது வீட்லயும் பிரச்சனை இல்லாம இருக்கும், ஆபீஸ்லயும் பிரச்சனை இல்லாம இருக்கும். பணம், பொருளாதாரம், ஹெல்த்து எல்லாமே ஏதோ புதுசா வீடு கட்டின மாதிரி இருக்கும், புதுசா ஷர்ட் போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபீல். இந்த மாதிரி வந்து ரேரா தான் ஒரு வாழ்க்கையில நடக்கும். அந்த மாதிரி கோல்டன் மெமரிஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலங்கள் இப்போ வரும். மிதுனத்துக்கு இவ்வளவு சனி வக்ர பயிற்சியில் நல்லது இருக்கு. தொழில் அப்படிலாம் எடுத்தீங்கன்னு சொன்னா, வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம், எஸ்பெஷலி சனியுடைய தொழில், இவங்களுக்கு தான் இப்போ வந்து கோல்டன் இயரா. அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல யார் மேல வேணா தப்பு இருக்கலாம். அது இன்னொருத்தர் வந்து அது அவங்களே வந்து இறங்கி வந்து குடும்பத்துல சேரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே நேரத்துல எனக்கு வேண்டாம்னு சொல்றதே கிடையாது. அதுல கோடியில ஒருத்தர் தான். 2 பேரும் ஒரே நேரத்துல வேணும்னு சொல்றதும் கோடியில ஒருத்தங்க தான். 2 பேருமே ஒரே நேரத்துல வேண்டாம்னு சொல்றதும் கோடியில ஒருத்தங்க தான். அப்படி இல்லாம எல்லா 95% பாத்தீங்கன்னா மேரேஜஸ்ல ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்காது, இல்லை ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பிடிக்காது. அது இல்லாம மாறி ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இப்போ பிரிவுலாம் போய் ஒத்துமையா, லவ்வபிளா, ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இது. இதுதான் முக்கியம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பீரியட்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வேணும். ஏன்னா உங்களோட 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து உங்களோட முயற்சிகளை சற்று தாமதப்படுத்தலாம். ஆனால் உங்களோட தோல்வி அப்படிங்கிறது வராது. முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிதுனம் வந்து இதை செஞ்சா நீங்க மிகப்பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்க. ஒவ்வொரு ஒரு புதன்கிழமையும் கூட லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை நீங்க வழிபட, லக்ஷ்மி நரசிம்ம நாமாவளியை படிக்க, ஆஞ்சநேய சுவாமியை வழிபட, அனுமான் சாலிசா படிக்க, ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவன் கோவில்ல அபிஷேகம் செய்ய எவ்வளவு ப்ராக்ரஸ், எவ்வளவு குயிக்கா ஃபாஸ்டரா வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒட்டுமொத்த மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது பெரிய அளவுல நன்மை செய்யக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி. எல்லா விதத்திலையும், எல்லா வகையிலும். பரிகாரங்களும் எடுத்தோம்னா, வயதானவங்களுக்கு சாப்பாடு பசிக்கு போடுறது, வயதானவங்களுக்கு வஸ்திரம், ஆடைகளை தானமா கொடுப்பது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வரத சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு பெரிய பரிகாரம் இருக்கு. சிம்பிளா உங்களை மாத்திக்கணும். நீங்க வந்து மிகப்பெரிய வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்றீங்க, பெரிய விலை உயர்ந்த ஆடைகளை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டங்கள். இது 2ஐயும் பண்ணிட்டா உங்க லைஃப்ல மிச்ச எல்லா விஷயங்களும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை, நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 8, 14. உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை. இதை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. எங்கேயாவது வெளியில போறீங்க, ஒரு புது வேலைக்காகவோ, இல்லை ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காகவோ, பையன் பார்க்கறதுக்காகவோ, இல்லை ஒரு 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 பெரிய பிஸ்னஸ் முயற்சி மீட்டிங்காகவோ போறீங்க அப்படின்னா நீல கலர், கருநீல கலர்ல துணியை நீங்க அணிஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, 2026 சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சனிக்கு பிடிச்ச விஷயம் 3 தான். பொறுமை, எளிமை, கடமை. இந்த 3த்தையும் நம்ம பின்பற்ற வேண்டும். பொறுமை, எளிமை, கடமை. இன்னொரு தடவை சொல்றேன். கடந்த கால வாழ்க்கையில நம்ம செஞ்ச தப்ப உணர்த்துவதற்கு தான் சனி வக்ரம் பெறுகிறார். நம்மளோட உழைப்பின் மூலியமாக இவன் என்ன தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல, இவனுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனசோட வரார். நம்மளுடைய பொறுமையும் எளிமையும் நம்ம அதை வெளிப்படுத்தினா சனி நமக்கு வேண்டிய வரங்களை, கேட்ட வரங்களை கொடுப்பதற்கு தான் வரார்.
இதை முழுமையாக பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மிதுன ராசி நண்பர்களே, மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான இந்த ராசி பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.